உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு பெண் பிள்ளை வந்து என் முன்னாடி உட்காந்துட்டு, ஆமாம் மேம் நான் ஓடி தான் போயிட்டேன். அந்த பிள்ளையோட வயசு என்னன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்குது. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் நான் ஓடக்கூடாது? ஏன் நான் போகக்கூடாது? இது ஒன்றும் தப்பு இல்லையே. சரி என்னம்மா உன் வயசுன்னு கூட நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஏம்மா இப்படி தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேம் அந்த பையன் வாஸ் வெரி ட்ரூத்ஃபுல், அவன் ரொம்ப உண்மையாக இருந்தான். அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான் அவனுக்கு ஏற்கனவே லவ் இருக்குது. இந்த அம்மாவே 5th ஸ்டாண்டர்டு, அந்த பையன் ஒரு 9th ஸ்டாண்டர்டு, ஏற்கனவே லவ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா என்னென்னா கூலிப் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நல்லவன் தானே, உண்மையே சொல்கிறான் இல்லையா, நல்லவன் தானே. சரி அதுக்கப்புறமா அப்பா அம்மா வந்து சரி கிடையாது, அப்பா யார் கூடயே போயிட்டாரு, அம்மா யார் கூடயும் இருக்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு போவோம், அண்ணா பார்த்துப்பான் வந்துப்பேன், இப்படி தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன தெரியுது? புரோக்கன் ஃபேமிலி தெரியுது. அந்த புரோக்கன் ஃபேமிலியில் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணிக்கிற விஷயம் என்னென்னா, உண்மையை சொன்னால் நல்லது. அதுல யார் அவர்கிட்ட பொய்யாவே சொன்னாலும் சரி உண்மையே சொன்னாலும் அது உண்மைன்னு அதை நம்புறது நம்பிக்கையான ஒரு விஷயம். அதனால வந்து நான் வந்து ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், நான் அந்த பையனோட தான் போவேன். 5வது படிக்கிற பிள்ளைக்கு என்டர்பிரனர் இல்லை ஒரு தமிழ் வார்த்தை கூட ஸ்பெல் பண்ண கூட தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை சொல்கிற வார்த்தை உண்மையை சொல்கிறான் அந்த பையன், அதனால நான் போனேன். எங்கேருந்து இந்த குழந்தை இதெல்லாம் கற்றுக்குது? இட்ஸ் பிகாஸ் சோஷியல் ரீல். அதாவது ரீல்ஸ்னு ஒரு இதில் பார்த்து ஸ்கூல் யூனிஃபார்மோட கல்யாணம் பண்ணிக்கிறது, ஸ்கூல் யூனிஃபார்மோட மாலை மாற்றிக்கிறது, இதெல்லாம் பார்த்த உடனே அந்த குழந்தை வந்து அதுக்கு அடிக்ட் ஆகுறது. நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறது. ஸோ அந்த குழந்தைக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் தெரியாது. யார் வீட்லையாவது போய் இப்போ இருக்கிற ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைய ஒரு பால் பேக்கெட்டுடைய விலை என்னன்னு கேட்டு பாருங்களேன், தெரியாது. ஒரு வீட்டுடைய வாடகை எவ்வளோ கொடுக்குறோம் தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு பென்சில் அது யூஸ் பண்ணுற அந்த பென்சிலுடைய விலை என்ன தெரியாது. பென்சிலில் எத்தனை வகை இருக்குது, அதில் எவ்வளோ விலை இருக்குது, அந்த பென்சில் பாக்ஸில் இருந்து எல்லாமே தெரியாது. அந்த எக்கனாமிக் அந்த அந்த பணத்துடைய அருமையும் பணத்துடைய செலவும் முக்கியத்துவமும் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா டிவி மூலயமா காட்டுற அந்த காதல் ரொமான்ஸு, அதுக்கப்புறமா காட்ட போகிறதில்ல எதுவுமே. ஸோ இந்த விஷயங்கள் தான் எல்லாமே தெரியுது. ஸோ நம்ம வந்து நேரமின்மை காரணமால ஏன்னா மேடம் ஏறி மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த இதை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை உங்களுக்கே ஏதாவது பிரச்சனையா, குழந்தைங்களுக்குன்னா 10 9 8க்கு கால் பண்ணுங்கள். லேடிஸ் உங்களுக்கு டிவி ஏதாவது பிரச்சனைனா 181க்கு கால் பண்ணுங்கள். ஈவன் மேல்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனாலும் யூ கேன் கால் ஃபார் கவுன்சிலிங். ஏன்னா இங்கே ஸ்கூலில் தாங்க எல்லா குழந்தையும் கற்றுக்குது, பேரண்ட்ஸுமே இப்போ தான் கற்றுக்குறாங்க. ஓ இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் பண்ணலாமான்னு. ஸோ யூ கான்டாக்ட் த ஸ்கூல் ஆல்சோ ஃபார் த கவுன்சிலிங் அண்ட் தேர் ஆர் மெம்பர்ஸ் டு ஹெல்ப். எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே உதவி செய்யலாம். பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லை, நீங்கள் குழந்தைக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் பிரச்சனை. அதை பார்த்து தான் அந்த குழந்தை வளருது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தை முன்னாடி எந்த பிரச்சனையும் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எந்த பிரச்சனையை காட்டணும்னு நினைக்கிறீங்கன்றது அதை உட்காந்து பேசுங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை காட்டலாம். நான் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன், அம்மா போயிட்டு வரேன், அதனால தான் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியல, அதை காட்டலாம். ஆனால் அதை விட்டுட்டு அப்பா சரி கிடையாது, அம்மா சரி கிடையாது, அப்பா திட்டும் போது அம்மா வந்து அதில் குறுக்கிட்டு நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறது, அம்மா திட்டும் போது அப்பா வந்து சொல்கிறது நீ செய்கிறது. இது கடைசியில் என்ன ஆகிடும்னா அந்த பிள்ளை வந்து விளையாட ஆரம்பிக்கும் கேம். அம்மா அப்பா இப்படி உன்னை பற்றி சொன்னார்மா, அப்பா அம்மா இப்படி பற்றி சொன்னாங்கப்பா. உங்களுக்குள்ளே வர்ற பிரச்சனை இப்போ குழந்தை வந்து என்ன ஆகுது, தப்பு தப்பாக வளருது. ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். ஐ எம் ஸோ ஹாப்பி இவ்வளோ பேரும் உங்கள் குழந்தைக்காக இந்த சைடில் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறது, கிராஜுவேட்ன்ற ஒரு இதெல்லாம் என் காலத்தில் இல்லை. நான் எல்கேஜி யூகேஜி படித்தேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பழைய எங்களுடைய நினைவுகளே வருது, இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு. ஸோ வி ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஹோல் டீச்சர்ஸ். த டீச்சர்ஸ் வேர் டீச்சிங் தம். நீங்கள் சொல்லிக் கொடுத்தும் பத்தாததுக்கு டீச்சரும் இங்கே வந்து அந்த தமிழில் வந்து 100 பூக்களை பற்றி சொல்கிறதும் சரி, திருக்குறளை பற்றி சொல்கிறதும் சரி, எல்லாமே ஒரு குருவை பார்த்தாலே அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பியர் குரூப்ஸ், உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து உங்கள் குழந்தைங்க ஆகுது. ஸோ இந்த வாய்ப்பு அமைத்து தந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆல் த கிரெடிட்ஸ், லிட்டில் லெஜெண்ட்ஸ், எவ்ரிபடி, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.